வருஷாபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு தடவை கோவிலில் பூஜை நடக்கலையே அன்னைக்கு கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் வருஷாபிஷேகம். அதுதான் சக்தி கோவில் நடக்குது. பாருங்கள், உங்களுக்கு அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கட்டும். இந்த கோடி புண்ணியம் கிடைக்கணும். வணக்கம் உறவுகளே, ஸ்ரீ மகாபரிவா திருவடிகள் சரணம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து சக்தி கோவில். கோவிலில் வந்து ஒரு நாள் பூஜை, பணியாரம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க. எல்லாருக்கும் வீட்டில், சில பேர் வீட்டில் வந்து குடும்ப தெய்வமாக வந்து சக்தி கோயிலில் வச்சுருப்பாங்க. அதாவது பிரம்மசக்தி அம்மன்பாங்க, சக்திம்பாங்க. அந்த மாதிரி வந்து தெய்வங்கள் வச்சு வணங்குவாங்க. பொதுவாக சில பேர் வந்து கன்னியும் கும்பிடுவாங்க. கன்னிங்கிறவங்க அவங்க கூட பிறந்தவங்க, அல்லது தாத்தா கூட அப்பா கூட பிறந்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை கன்னி தெய்வம்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஆனால் இது வந்து சாமி, இது வந்து சக்தி, பிரம்மசக்தி, சக்தி. அப்புறம் வந்து இது வந்து சுடலை மாடனுக்கு அம்மாவாக இருப்பாங்க இல்லையா, அந்த ரூபம். சக்திக்கு அன்னப்பிரசாதமாக சக்கரை பொங்கல், பாலும் பழமும், அப்புறம் பணியாரம். இந்த பாலும் பழமுங்கிறது நாட்டுப்பழம், மண்டை வெல்லம் அல்லது குட்டி குட்டி சக்கரை இருக்கும். அது தேங்காய் துருவி போட்டு பண்ணுவாங்க. இதுதான் சக்திக்கான பிரசாதம். எங்கள் அம்மாவோட பிறந்த வீடு இருக்கோம்ல, எங்கள் ஆச்சி வீடு. இப்போவும் எங்கள் மாமா வீட்டிலலாம் பிரம்மசக்தி அம்மன் கும்பிடுவாங்க. இப்போ என் ஹஸ்பண்டோட சைடு எடுத்திங்கன்னா அங்கேயும் பிரம்மசக்தி அம்மன் கும்பிடுவாங்க. பொதுவாக மனிதர்களுக்கு தேவை சக்தி. அந்த சக்தியை நம்ம குடும்ப தெய்வமாக உட்காந்து காப்பாற்றுறாங்க இல்லையா, அந்த தாய்க்கு எவ்வளோ சக்தி இருக்கும் இல்லையா. உங்களுக்கும் எல்லா ஆசீர்வாதத்தோட அனைத்து சக்தியும் தரட்டும். வாங்க, நம்ம வீட்டு சக்தி பூஜை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்.
செல்வி பிரியாதனை வந்து பூஜை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பாருங்கள் ஸ்ரீ மகாபரிவா திருவடி.